ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இந்த பதிவை நீ கேட்கிறாய் என்றால் இந்த பிரபஞ்சத்திலேயே நீ சாய்க்கு நெருக்கமான பிள்ளை என்பதே அர்த்தமாகும். ஏன் இப்படி சொல்கிறேன் என்றால், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவோ விஷயத்தை எல்லாம் கடந்து போகிறீர்கள். ஆனாலும் சில விஷயத்தை தான் உற்று கவனிக்கிறீர்கள். இந்த பிரபஞ்சமும் உங்களுக்கு நெருக்கமானது. இந்த சாயும் உங்களுக்கு நெருக்கமான ஒரு நல்ல நண்பன், ஒரு அப்பா என்பதை சொல்லலாம். சாய் ஆகிய நான் உன்னை எல்லா நிலைமையிலேயும் கை தூக்கி விட வேண்டும் என்பதையே நினைக்கிறேன். ஒரு அப்பா தன் பிள்ளையை எப்படி நினைப்பார்களோ அதே மாதிரி தான் நான் நினைக்கிறேன். நீ கவலைப்படாதே. உன்னை இப்பதிவை கேட்க நான் வைத்திருக்கிறேன் என்றால் நீ எவ்வளவு பெரிய பாக்கியசாலி என்பதை கூடிய விரைவிலேயே நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். காலமும் நேரமும் எதையும் எப்பொழுதும் யாருக்கும் தேவையில்லாமல் செய்வதே அல்ல, எல்லாருக்கும் எல்லா பொழுதுகளிலேயும் தேவையான விஷயத்தை மட்டுமே தான் செய்கிறது. புரிகிறதா? உங்களுடைய வாழ்க்கைக்காக இங்கு சாய் என்றும் காவல் தெய்வமாகவே இருப்பேன், உதவி செய்யும் தெய்வமாகவே இருப்பேன். சாய் 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 சொல்ல சொல்ல இந்த பிரபஞ்சம் உனக்கு நிறைய விதத்தில் உதவி செய்ய ஆரம்பிக்கும். அதற்கு காரணங்கள் என்னவென்றால், தெய்வத்தை நீங்கள் அளவுக்கு மீறி நம்புகிறீர்கள் என்பது இந்த பிரபஞ்சத்திற்கு புரிய ஆரம்பிக்கிறது. இப்பொழுதும் சரி, எப்பொழுதும் சரி, நமக்கென்று யாரும் இல்லை என்பதை என்னை வணங்கும் என்னுடைய பக்தர்கள் நினைக்கக்கூடாது. என்னை வணங்குபவர்கள் ஒரு விஷயத்தை மட்டும் நன்றாகவே தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மோடு மனிதர்களுடைய சக்திகள் இல்லாமல் இருக்கலாம், மனிதர்களுடைய சக்திகள் இல்லாமல் ஒரு நிலை தடுமாறிய ஒரு இடத்தில் இருக்கலாம். ஆனால் தெய்வ சக்தி ஆனது என்றும் எப்பொழுதும் நமக்குள் நிறைந்து இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அலட்சியங்கள் ஒரு மனிதனுக்கு விளைவுகளை மட்டும் கொடுக்குமே தவிர அது நன்மை என்ற ஒன்றுக்குள் அவனை அழைத்து செல்லாது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இதுவரைக்கும் பலவிதமான அலட்சியங்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆனால் இதற்கு பிறகு சுதாரிப்போடு இருப்பது உங்களுடைய வாழ்க்கைக்கு மிக சிறந்த ஒன்று ஆகும். பல நேரங்களில் பலவிதமான மாற்றங்களோடு நான் காத்திருக்கிறேன். இந்த பிரபஞ்சமும் உங்களுக்கு நிறைய இடத்தில் நிறைய விதமான சந்தோஷங்களை கொடுப்பதற்கு காத்திருக்கிறது. நீங்கள் நினைக்கலாம், இவ்வளவு நாள் கொடுக்காத இந்த தெய்வம் இப்பொழுது வந்து நமக்கு என்ன விஷயத்தை தூக்கி கொடுக்க போகிறது என்பதை நீங்கள் நினைக்கலாம். ஆனால் தெய்வத்தை நம்புபவர்களுக்கு என்றும் தெய்வம் காவல்காரன்தான். அதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அலட்சியங்கள் தேவையல்ல. நமக்கெல்லாம் தெய்வம் செய்யுமா, நமக்கெல்லாம் தெய்வம் பாதுகாப்பாக இருக்குமா என்ற ஒரு எண்ணம் தேவையே அல்ல. வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் எல்லாமும் எல்லா பொழுதுகளிலேயும் உங்களுக்கு நீங்கள் வணங்கும் தெய்வம் என்றுமே துணையாகவே இருக்கும். பல இடத்தில் பலவிதமான காயங்களோடு இருந்தீர்கள். அதிலிருந்தும் தூக்கி வந்து உங்களை காப்பாற்றி கொண்டு தான் இருக்கிறோம். எந்த இடத்திலும் உங்களை நாங்கள் விடவில்லை, விடப் போவதும் இல்லை. புரிந்ததா? வாழ்க்கைகளை பொறுத்தவரைக்கும் சில நேரத்தில் சில விதமான தயக்கங்கள் இருந்தது என்றால் கண்ணை மூடிக்கொண்டு எங்கள் தெய்வத்துடைய பெயரை ஜபியுங்கள். தெய்வங்களாகிய நாங்கள் உங்களுக்கு எல்லா விதத்திலேயும் எல்லா விதமான விஷயத்தையும் அப்பப்போ உங்களுக்கு வந்து புரிய வைப்போம். ஏற்கனவே பல இடத்தில் பலவிதமான காயங்களோடு தான் நீங்கள் வாழ்கிறீர்கள். இதில் மேற்கொண்டு எல்லா விஷயத்தையும் போட்டு நீங்கள்
குழப்பிக்கொள்ளாதீர்கள். தேவையில்லாமல் தெய்வங்களாகிய நாங்கள் உங்களுக்கு எந்த விதமான பரீட்சைகளையும் வைக்க மாட்டோம். தேவையில்லாமல் ஒரு நபரை உங்களிடம் நண்பனாக வந்து எப்பொழுதும் சேர்க்கவும் மாட்டோம். உங்களிடம் ஒரு நண்பனை வந்து சேர்க்கிறேன், உங்களுக்கு சில விஷயத்தை காட்டுகிறேன் என்ற பொழுது எதற்காக தெய்வம் நமக்கு இந்த விஷயத்தையெல்லாம் திடீரென்று காட்டுகிறது என்பதை புரிந்து தெரிந்து நடந்து கொள்ளுங்கள். யார் ஒருவன் அலட்சியமாக இருக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில் அவன் மிகப்பெரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும். அந்த தேவையில்லாத குழப்பங்கள் தன் பிள்ளைக்கு என்றும் தேவையே அல்ல. மனதுக்குள் 1000 பயங்களோடு வாழ வேண்டாம். ஒரே ஒரு நம்பிக்கையோடு இருக்கலாம். தெய்வம் நம்மோடு இருக்கிறது. நமக்கான தேவைகள் அனைத்தையும் கொடுப்பதற்கு தயாரான நிலைமையில் இருக்கிறது என்பதை நீங்கள் இந்த நேரத்தில் புரிந்து கொள்ளலாம். அலட்சியங்கள் யார் ஒருவனிடம் இருந்தாலும் அங்கு அவமானங்கள் இருக்கும். அதனால் அலட்சியங்கள் தேவையா? யார் ஒருவனிடம் பொறுப்புகள் இல்லையோ அங்கு கஷ்டங்கள் இருக்கும். அந்த கஷ்டங்கள் தேவையா? எது தேவை, எது தேவையில்லை, எது வேண்டும், எது வேண்டாம் என்பதை நீங்களே முடிவெடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஒளி தீபத்தை ஏற்றுங்கள். நிறைய கஷ்டப்பட்டு விட்டீர்கள். நிறைய சந்தோஷமாகவும் நீங்கள் இருந்திருக்கிறீர்கள். ஆனாலும் உங்களுடைய வாழ்க்கையில் எதுவும் நிரந்தரமாக இருந்தது இல்லை. ஆனால் இனி வரும் நாளில் மொத்தமும் நிரந்தரமான சந்தோஷங்களும் நிரந்தரமான பாக்கியங்களும் செல்வங்களும் உங்களுக்காக கிடைக்கும். சொல்லும் பொழுதே சந்தோஷமாக உள்ளதல்லவா? உங்களுடைய வாழ்க்கையில் நிரந்தரமான சந்தோஷமும் நிரந்தரமான சுபிக்ஷமான வாழ்க்கையும் என்றும் உங்களுக்குள் இருந்து கொண்டே இருக்கும். பல இடத்தில் தோல்விகளை அடைந்தாலும் இனி உங்களுக்கு நீங்களே ஆறுதல் சொல்லிக்கொண்டு எழுந்திருப்பீர்கள். அந்த விதமான நிறைய மாற்றங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றங்களும் அமையும் காலமும் நேரமும் தான் இது. பொறுத்திருந்தவன் அனைத்தையும் ஆழ்வான் என்று கேள்விப்பட்டு இருக்கிறீர்கள் அல்லவா? அதற்கான ஒரு மிகப்பெரிய உதாரணம்தான் நீங்கள். இத்தனை ஆண்டுகள் பொறுத்திருந்தீர்கள். இதற்கு பிறகும் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதத்திலேயும் நீங்கள் நினைத்தது போலவே நடத்தி தரப்படும். உங்களோடு யாரும் இல்லை என்று நினைப்பதை விட நீங்கள் எப்பொழுதும் நினைத்து கொள்ளுங்கள், உங்களோடு தெய்வம் இருக்கிறது என்பதை. எப்பொழுதும் உங்கள் கூடவே இருப்பேன். ஓம் சாய்ராம்.